வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 5. சற்று நேரம் அமைதியாக இருந்த சிந்து, நீங்க வேணும்னா வீட்டுக்கு போங்களேன், ரெஸ்ட் எடுப்பீங்க, இனி நான் பாத்துக்கிறேன். குழந்தைக்கு தான் இப்ப கொஞ்சம் உடல்நல தேறி இருக்கே, குழந்தைக்கும் முடியல, லேட் நைட் ஆயிடுச்சுன்றதுனாலதான் தனியா வர பயந்துகிட்டு உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியதா போயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. கடவுள் மாதிரி சமயத்துல உதவி செஞ்சு என் குழந்தைய மீட்டு கொடுத்திருக்கீங்க என்று உணர்ச்சியோடு பேசினாள். அவளிடம் ஒரு கூர் பார்வையை செலுத்திய சித்தார்த் எவ்வித பதிலுமின்றி தாமதிக்காமல் அறையை விட்டு வெளியேறிவிட்டான். எதுவும் சொல்லாமல் அவன் சட்டென்று வெளியேறியது அவளுக்குள் ஒருவித ஏமாற்றத்தை தோற்றுவித்தது. நான் கூறியது எதுவும் அவர் தவறாக எடுத்துக்கொண்டாரா என விரல்களை நெருக்கியவள், ஒருவேளை அவன் மீண்டும் உள்ளே வருவானா என்று ஒரு எதிர்பார்ப்புடன் சில நிமிடங்கள் அப்படியே அசையாமல் நின்றிருந்தாள். ஆனால் அவன் வரவில்லை என்றதும் லேசாக வாடியவள், ஷோ, இவ்வளோ பெரிய உதவி செய்தவரின் மனதை நோகடித்து விட்டேனே. அவர் ஓய்வெடுக்கட்டும் என்றெண்ணிதான் நான் கூறியதில் எதுவும் தவறு உள்ளதா என்னவென்று தெரியவில்லையே என வருந்தி கட்டிலுக்கு அருகில் ஒரு சேரை இழுத்து போட்டுக்கொண்டு ஓய்ந்து போய் அமர்ந்தாள். குழந்தையின் உடல் சூடு அதிகரிக்காமல் இருக்கிறதா என்பதை அவ்வப்பொழுது தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தவள் எப்பொழுது கண்ணயர்ந்தாலோ தெரியவில்லை. திடீரென்று அறையில் ஆள் அரவம் உணர்ந்து வேகமாக எழுந்து நின்றவள் அவனை கண்டு திகைத்தாள். குழந்தைக்கு இறங்கிக் கொண்டிருந்த சலைன் பாட்டிலில் உள்ள மருந்தின் அளவு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த். வீட்டிற்கு கோபித்துக் கொண்டு சென்று விட்டான் என்று எண்ணி இருந்தவன் திரும்ப எதிரே வந்து நிற்கவும் தூக்க கலக்கத்தில் என்ன செய்வது என ஒன்றும் புரியாமல் மலங்க மலங்க விழித்தாள் சிந்து. தன்னை மீறி அயர்ந்து போய் உறங்கியவள் ஆலரவம் கேட்டு அரைகுறை தூக்கத்தில் அடித்து பிடித்துக் கொண்டு எழுந்து நின்றதில் கூந்தல் கலைந்து போய் செய்வதறியா பாவனையோடு சிறுமியாய் விழித்துக் கொண்டு பார்த்தவளின் முகத்தில் வெளிப்பட்ட ஏதுமறியா குழந்தைத்தனம் அவன் இதயத்தை கசக்கி பிழிந்தது. விழிகளின் வழியே தன் வழியை அவள் கண்டுகொள்ளப் போகிறாள் என அறையை விட்டு விரைந்து வெளியேறினான் அவன். சித்தார்த் வெளியேறவும் திடுக்கிட்டவள் வேகமாக அறையை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தாள். அவன் நர்ஸிடம் எதையோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. மறுபடியும் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா என்ன என்று திகைத்தவள் தருணிடம் ஓடி சென்று தொட்டு பார்த்தாள். உடல் சூடு இயல்பாக இருக்க நெஞ்ச மெல்ல ஏறி இறங்க அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பிள்ளை. நர்ஸை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்த சித்தார்த் அவள் முகத்தில் உள்ள பதட்டத்தை கவனித்து என்ன நடந்திருக்கும் என்பதை ஊகித்தறிந்தான். நல்ல வேலை சார், சரியான நேரத்துல சலைன் முடியும் போது வந்து என்ன கூப்பிட்டீங்க. இல்லன்னா பாட்டில மருந்து தீர்ந்து போறதா, அது உருவாகிற வேகம் ரிவர்ஸ்ல குழந்தையோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து பாட்டில நிரப்பிட்டு இருக்கோம் என்று கூறியபடி வேறு பாட்டிலை மாட்டினாள். அதை கேட்டு அதிர்ந்த சித்துவை நோக்க, என்ன வீட்டுக்கு போ சொன்னியே என்று அவன் விழிகள் அவளை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தது. முகம் சிவந்து தலை குனிந்தவள், கடவுளே, என் அறியாமையால் குழந்தைக்கு மீண்டும் துயரத்தை இழுத்துவிட இருந்தேனே. நல்லவேளை இவர் வந்து சரியாக கவனித்தார். உண்மையிலேயே இவர் மிகவும் நல்லவர்தான் போலிருக்கிறது. அழைத்த கடமைக்கென்று மேம்போக்காய் வந்து உதவாமல் அக்கறையாய் கவனித்துக் கொள்கிறாரே என்று எண்ணியவள் நன்றியுடன் விழிகளை மலர்த்த அவனை காணவில்லை. புருவம் சுருக்கியவள் வெளியே அவனை தேடிக் கொண்டு வந்தாள். ரிசப்ஷனில் போடப்பட்டிருந்த சேரில் சாய்ந்தமர்ந்து கண்களை மூடியிருந்தான் சித்தார்த். அதை கண்டதும் மனம் வாடியது அவளுக்கு. என்னால் தானே இவருக்கு இவ்வளவு கஷ்டம். இந்நேரம் நிம்மதியாக வீட்டில் படுத்து உறங்கி இருப்பார். அதை கெடுத்துக்கொண்டு குழந்தையின் நலனுக்காக இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாரே என்று அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ரிசப்ஷனில் எழுந்த போன் ஒளியால் விழிகளை திறந்தவன் எதிரே நின்று கொண்டிருந்த சிந்துவை கண்டு நெற்றியை சுருக்கினான். அவன் விழிகள் தன்னை கண்டு கொண்டதும் தலை கவிழ்ந்தாள் அவள். எதுவும் பிரச்சனையோ என லேசாக பதறி எழுந்து அவள் அருகே சென்றவன், என்ன என்று விவரம் கேட்டான். தயக்கத்துடன் அவன் முகத்தை ஏறிட்டவள், இல்ல, நீங்க இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. தருண் ரூம்ல அட்டெண்டர் கார்டு சும்மாதான் இருக்கு, நீங்க அதுல போய் விடுங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் என்றாள். முகத்தில் இளநகை தோன்ற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவசர காலத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ராத்திரியில நடக்கும்போது கிடைக்கிற இடத்துல நேரத்துல உறங்கி பழக்கம் இருக்கு எனக்கு. அதனால நீ இதை நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேணாம். முதல்ல ரூம்க்கு போ, தருண் எழுந்தா உன்னதான் தேடுவான் எனவும் அவள் முகத்தில் லேசான பரபரப்பு தொற்றிக்கொள்ள
வேகமாக தலையசைத்தபடி அவன் அறையை நோக்கி நடந்தாள். மெல்லிய தேகத்துடன் தளர்ந்த தோற்றத்தில் விலகிச் செல்பவளை சன்ன பெருமூச்சுடன் பார்த்தபடி நின்றான் சித்து. காலையில் மெதுவாக கண்விழித்த தருணின் விழிகள் அறையைச் சுற்றி சோர்வுடன் வலம் வந்தது. தங்கோ என்ற அம்மாவின் அழைப்பில் அவளிடம் விழிகளை திருப்பினான் பிள்ளை. மா, இப்ப எப்படிப்பா இருக்கு என்ற மென்மையாக அவன் தலையை வருடி கொடுத்தாள். என்னமா நான் பெட்ல படுத்திருக்கேன் என வினவியபடி கையை தூக்கியவனை வேகமாக தடுத்தவள், தருண், அந்த கையை அசைக்க கூடாது, அதுல ஊசி போட்டிருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோண்டா. கண்ணு, நேத்து நைட்டு உனக்கு ஜுரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் எதிர் வீட்டுல இருப்பாருல, அன்னைக்கு உன்னை தூக்கி பெல் அடிக்க வச்சாரு, அவர்தான் நம்மள ஆட்டோல கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்து விட்டாரு என்று குழந்தையிடம் விளக்கமாக கூறினாள் சிந்து. தருணின் நினைவில் சித்தார்த்தின் முகம் நிழலாட உயிர்கொண்ட மனிதனாக அப்பொழுது அவனே அறையினுள் வந்தான். ஹே தருண் குட்டி, எழுந்துச்சியா? குட் மார்னிங், ஹவுஸ் யுவர் ஹெல்த் நவ் என்று அவனிடம் குனிந்து உற்சாகமாக வினவினான் சித்து. குழந்தை எவ்வித பதிலுமின்றி அவன் முகத்தையே விழிகளில் ஏக்கத்துடன் பார்த்தான். அதைக் கண்டு தனக்குள் ஏற்பட்ட மன போராட்டங்களை வெளியே வரவிடாமல் தடுத்து நிறுத்தியவன் அவனிடம் மென்மையாக புன்னகைக்க முயன்றான். குழந்தையின் மனநிலை அவனுக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்தது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து வாழும் அந்த பெஞ்சின் ஏக்கம் புரிந்து மனம் விசனத்தில் ஆழ்ந்தது. அப்புறம் சாருக்கு ஃபீவர்லாம் சரியாயிடுச்சா என்று அவன் கழுத்தில் கை வைத்து பார்த்தான். தருண் எதுவும் சொல்லாமல் சோகமாக பார்வையை தாழ்த்தி இருந்தான். அவன் பதிலளிக்காமல் இருந்தது சிந்துவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. கண்ணு, எங்க அம்மா பாரு, உனக்கு காது நல்லா கேக்குதா, இல்ல ஜுரம் வந்ததுல எதுவும் அடைச்சிட்டு இருக்கா? கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறியே என அவன் கரம் பற்றி தடவி கொடுத்தபடி கவலையுடன் விசாரித்தாள் சிந்து. நல்ல வாய்ப்பாக அதையே பற்றி கொண்டவன், அப்படிதான் இருக்கும், நீ அவனை எதுவும் தொந்தரவு பண்ணாத, அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். பிளட் டெஸ்ட் நார்மலா இருந்தா சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. ரிசல்ட் எப்ப கிடைக்கும்னு டாக்டரை பார்த்து விசாரிச்சுட்டு வரேன் என வேகமாக வெளியேறினான் சித்து. இரத்த பரிசோதனையில் வைரல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை என வரவும் நிம்மதி அடைந்தார்கள். அனைத்து ப்ரொசீஜர்ஸும் முடிந்து டிஸ்சார்ஜ் ஆக மாலை 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. மருந்தின் வீரியத்தால் குழந்தை நன்றாக உறக்கத்தில் இருந்தான். அவனை அள்ளி தோள்களில் போட்டுக்கொண்ட சித்தார்த் சிந்துவின் கைகளில் டிஸ்சார்ஜ் சம்மரி அடங்கிய ஃபைலை கொடுத்தான். இதுல இப்ப மருந்து மாத்திரை வாங்க வேண்டிய பிரிஸ்கிரிப்ஷனை மட்டும் எடு, இங்க இருக்க மெடிக்கல்லையும் வாங்கிட்டு போயிடலாம், வெளியே கிடைக்கலனா கஷ்டம், தேடி அலையணும் என்று கூறினான். அதை எடுத்து கொடுத்தவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. தங்களால் அவனுக்கு அனைத்து விஷயங்களிலும் தொல்லையாக இருக்கிறதே, பணம் ஏகப்பட்டது செலவு செய்கிறானே என்று தவிப்புடன் மருகினாள். அவளின் மனநிலை அறிந்ததால்தான் ஒட்டுமொத்தமாக மருந்துகளை வாங்கி விடலாம், பிறகு இவள் கண்டிப்பாக தன் உதவியை ஏற்க மாட்டாள் என்று நினைத்திருந்தான் அவன். ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்று விடலாம் என கேட்டை நெருங்கும் பொழுது, ஐயோ ஐயோ அப்பா, எங்கே அடுக்கும் தனியாயோ என்று வாயில் அடித்துக் கொண்டு அலறும் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. யாரோ எங்கோ பேசுகிறார்கள் என்ற எண்ணத்தில் சித்தார்த் நில்லாமல் மேலே நடந்து கொண்டிருக்க, அதுவரை அவனிடமிருந்து ஒதுங்கி நன்றாக இடைவெளி விட்டு நடந்து வந்து கொண்டிருந்த சிந்து மெல்ல அவனை நெருங்கி மறைந்தபடி நடக்க ஆரம்பித்தாள். ஏ ஹிந்தாடி, நில்லடி, எங்கடி ஓட பாக்குற என்று ஒரு பெண்மணி வேகமாக அருகில் வந்து சிந்துவின் கரத்தை பிடித்தெழுத்து தன் அருகே முறுக்கியபடி நிறுத்தினாள். கண்முன்னே நடப்பதை புரிந்து கொள்ள இயலாமல் முதலில் திகைத்து நின்ற சித்து ஆ என்று லேசாக வழியில் முனகியபடி சிந்து முகத்தை சுளிக்க கண்டதும் உக்கிரமானான். ஏ யார் நீங்க, முதல்ல மரியாதையா கைய விடுங்க என்று சத்தம் போட்டபடி அந்த பெண்மணியின் முரட்டுத்தனமான பிடியிலிருந்து அவள் கையை பிரித்து விட்டான். சிந்து வியர்த்து விறுவிறுத்து நடு நடுங்கியபடி அவனிடம் வந்து ஒண்டிக் கொண்டு நின்றாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.